Hi everyone, 11th standard English. So, 4 நாள் டைம் இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு மண்டே தான் எக்ஸாம், ரைட்? ஸோ ஓகே, உங்களுக்கு டைம் நிறையா இருக்கனால இன்னையோடு சேர்த்து உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கணும்னா படிங்க, இல்லைனா ஒரு நாள் நீங்கள் வந்து எந்த எக்ஸாமுக்கு லீவ் கம்மியாக இருக்கோ அந்த எக்ஸாம் படிங்க, தப்பு இல்லை. 3 நாள் போதும் இங்கிலீஷ்க்கு. ஸோ இல்லை இங்கிலீஷே படிக்கணும்னா படிங்க, தாராளமான டைம் இருக்குது. ஸோ இது வந்து இங்கிலீஷ்க்கு நம்ம என்ன சொல்கிறதுங்க, எப்படி இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு 90க்கு 90 எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்துருவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ 90க்கு 90 எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 90க்கு 90 முடியலன்னா அட்லீஸ்ட் 85க்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம். அப்படி ஒரு சப்ஜெக்ட் தான். 1 மார்க் மட்டும் 21 மார்க்ஸ் மட்டும் கரெக்ட் ஆகிட்டிங்கன்னா 5 மார்க்ஸ் வந்து அந்த 3 ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரிக்கு வந்து அவங்க மார்க் நிறைய போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 மார்க் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கேன். நீங்கள் புலம்புறீங்க 3 மார்க் தான் போகிறாங்க, 4 மார்க் போகிறது காரணம் வந்து 21 மார்க்ஸ் தான். 21 மார்க்ஸும் கரெக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரெஷன் ஜாஸ்தியாகிடும். ஏன்னா ஃபஸ்ட் பேஜில் அதை எழுதுவீங்க. ஸோ இங்கே நான் எழுதியிருக்கிறது எல்லாமே நீங்கள் இந்த 1 மார்க்ஸில் பார்க்கணும். ஸோ இந்த 1 மார்க்ஸ் எல்லாம் வே டு சக்ஸஸ் கைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். புக் பேக்கும் இருக்கும், அதில் கவர்மெண்ட் கொஷின்ஸும் இருக்கும், அதை பாருங்கள். ஸோ அதை பார்த்தீங்கனாலே போதும், உங்களால் ஓரளவுக்கு எழுத முடியும். அண்டு ஒரு சில விஷயங்கள் ஓனாக தான் கேட்பாங்க, 4-5 கொஷின் ஓனாக தான் கேட்பாங்க. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஈஸியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், இது எல்லாமே ஈஸி செக்ஷன் எல்லாம் ஃபஸ்ட்டு எழுதியிருப்பேன். இந்த பொலைட் ஃபார்ம்லாம் ஈஸி தான். கொஷின் டேக் கூட ஈஸி தான், நம்ம புக்கில் இருக்க தான் வரும். சென்டென்ஸ் பேட்டர்ன் சின்ன வயசுலேருந்தே படிக்கிறது, பிளெண்டட் கிளிப்போட ஈஸி தான், அப்ரிவேஷன் ஈஸி தான். ஆல்மோஸ்ட் இது எல்லாமே ஈஸி தான். சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் க்ளோசரி படிக்கணும், அண்ட் ப்ளஸ் அந்த வே டு சக்ஸஸ் கைடில் படிக்கணும், புக் பேக் படிக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கரெக்டாக முடியும். ஃபாரின் வேர்ட் டெஃபினிஷன் ஆஃப் டேர்ம்லாம் நீங்கள் படித்தாதான் எழுத முடியும். அப்படியே படித்து நீங்கள் இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் விவரமாக இந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் எழுத முடியும். ஸோ இந்த 4 மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்கும், மீதி எல்லாமே ஈஸி தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு 15க்கு மேலே அடிக்கிறது ரொம்ப ஈஸி இங்கிலீஷில் 1 மார்க். ஸோ 1 மார்க்கு இதிலெல்லாம் தான் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ எந்த நாள் படிக்கணுங்கிறது உங்கள் இஷ்டம். ஏன்னா 4 நாள் டைம் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாம் படிக்கிறதெல்லாம் முடிச்சிருங்க. படிக்கிறதெல்லாம் முடிக்கணும்னா போயம் அப்ரிசியேஷன் ஏதாவது ஒரு 4 யூனிட்டில் முடிச்சிருங்க. நான் வேணால் மெட்டீரியல் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன், 4 யூனிட்டில் முடிச்சிருங்க. கிராமர் வந்து இப்போ கிராமரை பற்றி அப்புறம் பேசுகிறேன். இஆர்சி வந்து முடிச்சிருங்க. இஆர்சியில் ஆத்தர் பேர், போயம் நேம் வந்து படிச்சுக்கணும். ஆத்தர் பேர், போயம் பேர் படிச்சு 2 மார்க் கிடச்சிடும். எக்ஸ்ப்ளனேஷன், காமன் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுகிற மாதிரி நான் மினி மெட்டீரியல் ரெடி பண்ணி உங்களுக்கு தரேன். ஸோ அதை நாளைக்கு காலையில் தரேன். ஸோ இஆர்சி வந்து ஏதோ ஒரு 6 லெசன் போயமோட ஆத்தர் நேமு, போயம் நேமு தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த லைனுக்கு எந்த ஆத்தரு எந்த போயம்னு தெரியணும். அப்போ தான் 2 மார்க் கிடைக்கும். இன்னொரு 1 மார்க் கிடைக்கணும்னா 3 மார்க் கேள்வி, 1 மார்க் கிடைக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக எழுதணும். ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஸ்டடி எனி 4 யூனிட்ஸ். ஸோ ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் ஆல்ரெடி டீட்டெயில் படிப்பீங்க இல்லையா, அந்த டீட்டெயில் படித்த லெசனும் ப்ளஸ் இன்னொரு லெசன் எக்ஸ்ட்ரா படிங்க, நீங்கள் படிச்சிடலாம். ஓகேவா? அதுவும் இம்பார்ட்டன்ட் தரேன். 3x3 9ல் நோட்டீஸ் ரேட்டிங், இமெயில் ரேட்டிங் கண்டிப்பாக பார்க்கணும். ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்த்துடலாம். ப்ராவர்ப்ஸ் பார்க்கணும். பார் சார்ட், பை சார்ட், டேட்டா இது கேட்டால் ஈஸி தான். ப்ராசஸ் மேக்கிங், லெமன் டீ பண்ணு, லெமனாட் பண்ணு, ஆப்பிள் ஜூஸ் பண்ணு, மேங்கோ ஜூஸ் பண்ணு, இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் இந்த ப்ராசஸ் மேக்கிங் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் என்னெல்லாம் கேட்பாங்கன்னு நாளைக்கு அந்த பிடிஎஃப் வச்சு மெட்டீரியலில் சொல்லித்தரேன். பட் இதெல்லாம் தான் 3x3 9. இதில் வந்து அதிகமாக நோட்டீஸ் ரேட்டிங், இமெயில் ரேட்டிங் பாருங்கள், அண்ட் ப்ராசஸ் மேக்கிங் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். பார் சார்ட், பை சார்ட், டேட்டா உங்களுக்கு அவ்வளோ கேட்குறது இல்லை, கேட்டால் ஈஸி தான். ஸோ அடுத்து ப்ரோஸில் இப்போது 7 into 5 35 5 மார்க்ஸில் ப்ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோஸு போர்ட்ரேட் ஆஃப் லேடி படிச்சிருங்க இந்த வருஷம். ஃபர்கெட்டிங் 3rd, 6th ஆக்சிடென்டல் டூரிஸ்ட். ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா இந்த வருஷம் சேஃப் தான். அடுத்த போயமில் கன்ஃபெஷன் ஆஃப் பாண்ட், செகண்ட் ஒன். 3rd ஒன் வந்து லைன்ஸ் ரிட்டன் இன் ஏர்லி ஸ்ப்ரிங். 4வது வந்து மெக்காவெட்டி. ஸோ இந்த போயமோட டீட்டெயிலாம் நீங்கள் படிச்சிருக்கணும். டீட்டெயில் எப்படி எழுதணும் அப்புறம் சொல்கிறேன். சப்ளிமெண்ட்ரி வந்து எ ஷார்ட் இன் டார்க், ஃபஸ்ட் பேஷண்ட் 3வது, 6வதோடது நெவர் நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பேராகிராஃப் மாதிரி எழுதுங்க, நீங்கள் சம்மரி மாதிரி எழுத வேண்டாம். ஸ்டார்டிங்கில் வந்து ஆத்தர், தீம், டைட்டில், ஆத்தர், தீம் இது போட்டு பாக்ஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு 2 லைன் இன்ட்ரொடக்ஷன் எழுதுங்க. இன்ட்ரொடக்ஷன் ஹெட்டிங் போடாதீங்க, சும்மா அப்படியே எழுதுங்க. எழுதிட்டு இப்படி ஒரு கமா போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு 15 லைன் எழுதுங்க. எழுதிட்டு லாஸ்ட்டில் மாரல் போட்டு பாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி தான் ஒரு டீட்டெயில் படித்ததை வச்சு எழுதணும். ஸோ அப்படி எழுதும்போது உங்களுக்கு 5 மார்க் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா படித்து எழுதுங்க. டீட்டெயிலை பொறுத்தவரைக்கும் நல்லா கண்காணிப்பாங்க. ஒழுக்கமாக இருந்தால் 5 மார்க் கிடைக்கும், இல்லைன்னா 4 மார்க் தான் கிடைக்கும். சம்மரி ஆர் நோட் மேக்கிங், சம்மரி தான் அதிகமாக கேட்பாங்க. சம்மரி வந்து ரஃப் காப்பி எழுதணும், ஃபேர் காப்பி எழுதணும். இந்த ரஃப் காப்பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது டைட்டில் போடணும். ரஃப் காப்பிக்கும் டைட்டில் போடணும் பாருங்கள். ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, சரிங்களா?
அப்போ ஃபேர் காப்பி ரஃப் காப்பின்னு எழுதினாலே மார்க் கொடுத்தோம். இங்கே டைட்டில் சூட்டபிள் டைட்டில் இங்கேயும் கொடுங்க, இங்கேயும் கொடுங்க. இப்போ ஒரிஜினல் பேசேஜ்லேருந்து இது வந்து ரிடெக்ட் பண்ணி எழுதுவீங்க. ஒரு 75 வேர்டு இருந்தால் ஒரு 50 வேர்டு எழுதுவீங்க. ஃபேர் காப்பியில் இதில் 50 வேர்டு இருந்தால் 40 வேர்டு எழுதுவீங்க. எழுதிட்டு சூட்டபிள் டைட்டில் கொடுங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. ரஃப் காப்பி இங்கேருந்து இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அப்ஸ்ட்ராக்ட்னு போட்டுட்டு ரஃப் காப்பியில் எவ்வளோ லைனு, ஃபேர் காப்பியில் எவ்வளோ லைனு, ஒரிஜினல் பேசேஜில் எவ்வளோ லைனுன்னு எவ்வளோ லைனுங்கிற பாருங்க வேர்டு அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இது சம்மர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங் வந்து 2 இன்ஃபார்மல் ஃபார்மல் ஃபார்மேட் நாளைக்கு நான் காட்டுறேன், அது பார்க்கணும். ரெஸ்பாண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்க்கணும். ரெஸ்பாண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக. அது பயோடேட்டா எழுதி போடுவோம்ல, அது இம்பார்ட்டன்ட். எரர் ஸ்பாட்டிங் கோல்டன் ரூல்ஸ் தரேன். அது தெரிலனா கீழே ஹோமோஃபோன்ஸ் 2 மார்க் வரும், அது கூட ஒரு 3 1 மார்க் வரும். இது ஒரு செஷன். ஸோ வேர்ப் மாடல் செமி மாடல் புக் பேக் தான் வரும். வேர்பு புக் பேக் தான். ஜெரண்டியல்னா ஐஎன்ஜி போட்டு எழுதுறது. லிங்கஸ் ரிலேட்டிவ் ப்ரோனனும் ஈஸி தான். டபிள்யூ போடுறது, who, which, what, when இதெல்லாம் போடுறது ரிலேட்டிவ் ப்ரோனன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருவோம். ஸோ காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்க கொடுக்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க, எழுதுறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷனில் ஈஸியாக 5 மார்க் அடிச்சிடலாம். எல்லாத்துக்கும் மார்க் இதில் தான் போகும், அது நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு ரீடிங் இதெல்லாம் பார்த்து முடிச்சிருங்க, டீட்டெயில் முடிச்சிருங்க. அந்த ப்ரோஸு போயம் சப்ளிமெண்ட்ரி, ப்ரோஸோட கொஸ்டின் ஆன்சர் படிச்சிருங்க. போயம் அப்ரிசியேஷன் படிங்க, இஆர்சி படிங்க, படிக்கிறதெல்லாம் முடிச்சிருங்க. அப்புறம் அந்த 21 மார்க்ஸும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கிராமரும் நீங்கள் பார்க்கணும். கிராமரில் என்னெல்லாம் பார்க்கணும், இஃப் கிளாஸு வேறு ஹேடு முன்னாடி இஃப் போட்டு எழுதணும். நீங்கள் முன்னாடி எப்படி முட்டாள்தனமாக இஃப் போட்டக்கூடாது. நீங்கள் வந்து அந்த இஃப் ஐ ஆல்ரெடி ஒரு இஃப் கொடுத்துருப்பான், இஃப் ஐ ஹேட் அப்படிங்கிற கொடுத்துருப்பான். இந்த இஃப்பை தூக்கிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது முன்னாடி இஃப் கொடுத்துருப்பான், இஃப் ஐ ஹேட் அப்படிங்கிற மாதிரி நான் காட்டுறது எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டினதான் புரியும். வேறு ஹேடு. ஸோ அதை கரெக்டாக சாமர்த்தியமாக தூக்கிட்டு இது போடணும். அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸ் வந்து சப்ஜெக்டை வேர்பாக, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாற்றுறது, ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றுறது. வாசு பை வந்தால் பேசிவ், வரலன்னா ஆக்டிவ். இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிள் வச்சு நம்ம சொல்லி தருவோம். இன்டைரக்ட் டைரக்ட் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹார்டாக கேட்க மாட்டாங்க. இந்த கிராமர் பார்ட்டில் இந்த 3 பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம கடைசியில் வச்சுக்கலாம், டைம் இருக்குது. நீங்கள் படிக்கிறதெல்லாம் படிச்சிருங்க. திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி அண்ட் 1 மார்க்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். 3 நாள் என்ன பிளான் சொல்கிறேன் எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறதெல்லாம் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம 1 மார்க்ஸ் லாஸ்ட் 2 நாள் கூட நீங்கள் 1 மார்க்ஸும் கிராமர்ஸும் பார்த்தா போதும். அதுக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் முடித்தா போதும். உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. டைம் எடுத்து நல்லபடியாக படிங்க, நல்ல மார்க் எடுத்துடலாம். தேங்க்யூ.